ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தானே. ஒரு தப்பு பண்ண தான் நிறைய கற்றுப்போம். நிறைய ஆடிஷன்ஸ் மிஸ் ஆச்சு, நிறைய வாய்ஸ் டெஸ்ட் கிடைக்காம போச்சு, தப்புகள்லாம் திருத்திக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுதான் ஏஐயோட டேக் ஓவர் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இட் கேனாட் சே. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கீர்த்தி இன்னும் கொஞ்சம் அதில் எமோஷன் ஆட் பண்ணுங்க அப்படின்னா என்னால் எமோட் பண்ண முடியும். அதனால எமோஷன்ஸை கூட்டவோ குறைக்கவோ கொஞ்சம் சிரிப்பு ஆட் பண்ணிக்கோங்கன்னா அதுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்து உடனே நல்லா இருக்குன்னு சொல்றது டீம் தான் சொல்லுவாங்க. ஓகே, டைரக்டர் சொல்லுவாங்க, சவுண்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் அதுதான் ஆக்சுவலி. அது மட்டும் தான் நினைக்கிற மாரி வெளியில யாருக்கும் தெரிய வருது இல்லை. ரொம்ப தெரியற வேண்டிய எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னு. ஓல்ட் ஸ்கூல் டப்பிங் வெர்சஸ் நியூ டப்பிங் ஆக்சுவலாக பார்க்க போனால் அப்போதான் வந்து கஷ்டம். ஒரு டிசிப்ளின், ஒரு டெடிகேஷன் அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு பயம் இருக்கும், நம்ம பண்ணுற வேலை மேலே ஒரு பயம் இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, ஜாலியாக போகலாம். சித்தா, டிஎன்ஏ, அப்புறம் சப்தா சாக்ராதாச்சேல்லோ, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி சாட்டிஸ்ஃபைட். சார் என்ன வேணும் இதுக்கு மேலல அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். முதல்ல எத்தனை வருஷமாக இந்த டப்பிங் இண்டஸ்ட்ரியில் கண்டினியூ பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது இதே இவங்க பண்ணியிருக்காங்க லைக் சூஸியாக நிறையா சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி இந்த ரன் இருந்துக்கிட்டு? லைக் ஆல்மோஸ்ட் 14 years ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, 14 years ப்ளஸ். டு யூ ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் டப்பிங்? யா, அஃப்கோர்ஸ், எஸ். தாண்டவமுக்கு தான் பேசினேன் ஃபஸ்ட்டு. ஓகே, லைக் அந்த மொமெண்ட் அங்கேருந்து இந்த 14 years ட்ராவலில் இருக்குல்ல, வாட் டு யூ சீ யுவர் செல்ஃப்? லைக் இது எப்படி பார்க்குறீங்க? பிகினிங் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய வரும், கேள்விகள் வரும், டவுட்ஸ் வரும். ஸோ இதுக்கு வரதுக்கு முன்னாடியே இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சு எனக்கு டப்பிங்கில். ஸோ சவிதா வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க மூலியமாக தான் நான் வந்தேன். ஓகே. ஸோ வரதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய விஷயங்கள் கிராஸ் பண்ணி, எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒன் இயராக பிஃபோர் ஐ வென்ட் இன்டு தி ஆடிஷன். ஸோ எனக்கு வந்து ஆடிஷன் கொடுக்கப்போ இன்னும் ஈஸியாக இருந்தது. அண்ட் ஒரு லெவல் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தானே. ஒரு தப்பு பண்ண தான் நிறைய கற்றுப்போம். ஸோ அப்படி நிறைய ஆடிஷன்ஸ் மிஸ் ஆச்சு, நிறைய வாய்ஸ் டெஸ்ட் கிடைக்காம போச்சு. அது ஏன் கிடைக்காம போச்சு, எதனால கிடைக்காம போச்சு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு, தப்புகள்லாம் திருத்திக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுதான் கண்டிப்பாக. ஆனால் நாட் ஒன்லி ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட், யூ ஹவ் பீன் ஒரு டப்பிங் டைரக்டராக இருந்திருக்கீங்க. ஒரு என்ன சொல்கிறது, மியூசிக் பாடுறதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. வேரியஸ் சைட்ஸ், ஹவு டஸ் இட் ஃபீல்? ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் சொன்ன மாதிரி ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தி. ஸோ வந்து ஒரே கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு பக்கமாக இல்லாமல் எல்லாத்துலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அது சின்னதுலேருந்தே ஒரு பழக்கம். ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் எனக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் லேர்னிங் வந்து ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் லேர்ன், எவ்ரிபடி வில் ஹாவ் டு லேர்ன் சம்திங். அது வந்து அவங்க பிரெயினை வந்து அவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்கோம், சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். ஸோ எனக்கு இந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏஐ ஹாஸ் பிகம் ஒரு ப்ராமினென்ட் ஃபேக்டராக மாறிடுச்சு. ஏஐயோட டேக் ஓவர் எப்படி பார்த்துட்ருக்கீங்க? நிறைய விதத்தில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஜென்ரலாக ஒருத்தங்களோட வாய்ஸை வி கேன் கிரியேட் ஈவன் தோ தே ஆர் நாட் தேர். அப்படிங்கும்போது ஹவு டஸ் தட் ஃபீல் டு பி அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் நவ்? ஒருத்தர் இல்லை, அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க வாய்ஸை எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு பூம். இப்போ எங்களுக்கு அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஏஐ வந்து வாய்ஸ் டு வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான் பண்ணோம். கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இட் கேனாட் சே. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கீர்த்தி இன்னும் கொஞ்சம் அதில் எமோஷன் ஆட் பண்ணுங்க அப்படின்னா என்னால் எமோட் பண்ண முடியும். ஏஐ வந்து வாய்ஸ் டு வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் வேணால் கொடுக்குமே தவிர அதனால எமோஷன்ஸை கூட்டவோ குறைக்கவோ, கொஞ்சம் சிரிப்பு ஆட் பண்ணிக்கோங்கன்னா அதுக்கு தெரியாது, கொஞ்சம் கோவம் ஆட் பண்ணிக்கோங்கன்னா அதுக்கு தெரியாது, எமோஷன்ஸ் தெரியாது அதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மனுஷன் தான் பண்ண முடியும், அவனுக்கு தான் தெரியும் இல்லையா? அதனால எனக்கு தெரிஞ்சு ஏஐ வந்து டேக் ஓவர்லாம் பண்ண முடியாது. ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வேணால் இருக்கலாம், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வேணால் இருக்கலாம். பட் டோட்டலி இதெல்லாம் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, பட் கெட்டிங் ரெகக்னைஸ்ட் அஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட், நம்ம என்னதான் ஒரு ஆர்ட் பண்ணாலும் அதை 10 பேர் வந்து பார்த்து
அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கும்போது தான் அந்த ஆர்டிஸ்ட் ஃபீல் ஸோ குட். அது மாதிரியான மூமெண்ட் எந்த மாதிரி நடந்திருக்கு? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்து உடனே நல்லா இருக்குன்னு சொல்கிறது டீம் தான் சொல்லுவாங்க. ஓகே. டைரக்டர் சொல்லுவாங்க, சவுண்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஃபஸ்ட்டு ரெக்கக்னிஷன் அதுதான். அதுதான் ஆக்சுவலி அது மட்டும்தான் நினைக்கிறேன். வெளியில் யாருக்கும் தெரிய வருதில்ல, ரொம்ப தெரியற வேண்டிய, எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் இல்லை, பட் இட் கேன் சி லைக் த்ரூ இப்போ சோஷியல் மீடியா வந்து இவங்க தான் டப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டப்பிங் ஆர்டிஸ்டோட எவால்யூஷன்ஸ் எல்லாம் வெளியே வருது. இதுக்கு இவங்க பேசியிருக்காங்களாம் நிறைய பேர் கூப்பிட்டு ஸ்டேஜில் அவார்ட் பண்ணி இது பண்ணுறதை பார்க்க முடியுது. அந்த ரெக்கக்னிஷன்ஸ் பற்றி கேட்குறேன். இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இது ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன் தான் நான் சொல்லணும். இதே மாதிரி நேஷ்னல் அவார்டு வரைக்கும் போகணும் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ஸ். பிகாஸ் அவங்களோட ஒர்க்கும் ரொம்பவே ஒரு கேரக்டரை லிஃப்ட் பண்ணுறதுல அவங்களோட ஒர்க்கும் அதில் ஜாஸ்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் ஜாஸ்தி ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் இப்போ இருக்கிறத விட, அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. அண்ட் டூயிங் டப்பிங் ஃபார் ஆல்ரெடி வந்து என்ன மேட் ஃபிலிம், இப்போ வேறு லாங்குவேஜில் படிப்பாங்க, தெலுங்கு டு தமிழாக இருக்கட்டும், இல்லை மலையாளம் டு தமிழாக இருக்கட்டும், வேர்ட்ஸ் மாற்றணும். ஆனால் அதே சமயத்தில் அந்த எமோஷன்ஸ் இன்னும் ப்ராப்பராக எமோட் பண்ணும்போது அது பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? டோட்டலாகவே டாஸ்க் தான் நமக்கு. ஏன்னா லாங்குவேஜோட ஒரு லாங்குவேஜ்க்கும் ஒரு எசன்ஸ் இருக்குது, ஒரு லாங்குவேஜ்க்கும் ஒரு அழகு இருக்குது. அந்த அழகை வந்து கெடுத்துடக்கூடாது. நம்ம லாங்குவேஜ் மாற்றுறப்போ அது வந்து காமிக்கலாக ஆகிடக்கூடாது, மீனிங் மாறிடக்கூடாது. ஏன்னா டைரக்டர் வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒரு ப்ராடக்டை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு நாங்கள் மொழிபெயர்க்கிறோம், இல்லை நாங்கள் வந்துட்டு அதை லோக்கலைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதோட ஒரிஜினல் எசன்ஸை வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது. ஸோ அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். லிப்ஸிங் பார்க்கணும். நம்ம லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். நம்ம லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி லிப்பை வந்து மேட்ச் பண்ணி வேர்ட்ஸ் போடுறது. ஸோ இது டாஸ்க் தான். இது ஆக்சுவலி சொல்லப்போனால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஒரிஜினலில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதை விட டப்பிங் மூவிக்கு ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு டப்பிங் டைரக்டராக கஷ்டம் தான். ஆனால் பட் சேஞ்சிங் த டைலக்ட், நமக்கு ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு கைண்ட் ஆஃப் டைலக்ட் வரும். ஆனால் ஒரு படம் வரும்போது அதே டைலக்டில் நமக்கு டப்பிங் வரணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சேஞ்ச் ஆஃப் டைலக்ட்ஸ் இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைலக்ட், எனக்கு இது வந்து கம்ஃபர்ட் இன் இட் அப்படின்னு இருக்கிற டைலக்ட் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் எப்போவுமே ஆர்டிஸ்ட் வந்து போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாட் வில் ஹேப்பன், அந்த ஜோன்லேருந்து நமக்கு வெளியே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் புதுசாக விஷயங்கள் கற்றுக்க முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஸோ நம்ம என்ன கொடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். விச் எவர் டயலக்ட், விச் எவர் லாங்குவேஜ், விச் எவர் எமோஷன், எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், அது எது கொடுத்தாலும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் ஷைன் பண்ண முடியும், க்ரோ ஆக முடியும். ஸோ டைலக்ட் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்காம வாட் எவர் த டைலாக்ஸ் கம்ஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்ட் நம்மளை வந்து ப்ராமினெண்ட்டாக மோல்டு பண்ணிக்கணும். ஆனால் இப்போது எனக்கு ரொம்ப ரெக்கக்னைஸ் ஆகி நான் இன்னும் இது பண்ணியிருக்காங்களாங்கிறது சீதா மகாலட்சுமியோட ரோல் தான். ஆப்வியஸாக உங்களுக்கு அதுக்கான கிரெடிட்ஸ் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது அந்த லெட்டர் சீக்வன்ஸ். அது வந்து எதர் த ஃபஸ்ட்டு ராம்க்கு எழுதின லெட்டருமே நான் சொல்கிறேன், ஃபைனலாக வரும்போதுமே அந்த எமோஷன்ஸ், அது பின்னாடி இருந்த ஒர்க், அதை பற்றி சொல்ல முடியுமா? ரொம்ப எமோஷ்னலாக சப்ஜெக்ட், உங்களுக்கே தெரியும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. 2-3 மாதிரியான வேரியேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது. லவ், இமோஷன், அந்த ராயல் டச் எல்லாமே. ஸோ சொன்ன மாதிரி அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த சீனில் அந்தந்த மாதிரி எமோஷன்ஸ் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் அது மாதிரி தான் கொடுத்தாகணும். இப்போ அவங்க வந்து லவ்வபுளாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் போய் எமோஷ்னலான சீனில் அந்த லவ் கொண்டு அங்கே கொடுத்தேன்னா அது ஒட்டாது. ஸோ அதுக்கு ஒன்றும் உண்டான விஷயங்கள் மட்டும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நான் எப்போவுமே இதில் இருப்பேன். பிகாஸ் இப்போ முன்னாலே வச்சுக்கோங்களேன், இப்போ முன்னாளுக்கு நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மூவி இப்போ ஃபேமிலி ஸ்டார் பேசியிருந்தேன் முன்னாளுக்கு. சீதா மகாலட்சுமியோட கேரக்டர் வந்து உங்களுக்கே தெரியும், ஷீ இஸ் வெரி கைண்ட். ஈவன் தோ ஷீ இஸ் அ ராயல் பிரின்சஸ், அவங்க வந்து ரொம்ப கைண்டு, ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு மாதிரி ஜெனரஸான பொண்ணு அப்படின்னு. இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட், ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட். நம்ம ரூரல் கிடையாது, அர்பன் சப்ஜெக்ட் அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் போய் நான் வந்து விஜய் தேவர்கொண்டா ஹாய் எப்படி இருக்கீங்க இப்படி பேச முடியாது. ஸோ அது அப்படி டோட்டலாக ஸ்டோரியே மாறும், அதோட எசன்ஸே மாறும். அதுலேயும் இப்போ பரோட்டா மாதிரி அதுலேயும் ஃபேமஸ் ஆச்சு டயலாக், என்னங்க அது. ஆமாம். ஸோ நான் அங்கே போனால் இதே மாதிரி ஹஸ்கியாக, அதே மாதிரி லவ்வபுல்லாக, ரொம்ப ரொமான்டிக்காலாம் அங்கே போய் பேச முடியாது. ஸோ அகெயின் இது வந்து ஒரு படத்துக்கும் மாறும், ஒரு சீனுக்கும் மாறும்,
ஒரு சீக்வென்ஸுக்கும் மாறும். ஸோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிடுறது தான் வந்துட்டு ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக. ஆனால் ஓல்ட் ஸ்கூல் டப்பிங் வர்சஸ் நியூ டப்பிங், நிறையா நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் எடுக்குமா அவங்க சொல்லுவாங்க யூஸ் டு ரன்னிங்கில் சிங்க் பண்ணுவோம். இப்போ பாஸ் பண்ணி சிங்க் பண்ணுறதெல்லாம் இல்லை. பேச பேச யூ ஹாவ் டு டாக் த்ரூ இட். அந்த டயலாகை கேட்டு நீ பேசணும். அங்கே அதுக்கு அடுத்த மாதிரி ஸ்மைல் பண்ணணும், அத்தனை விஷயங்கள் இருக்கும். வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் யூ சி? ஆக்சுவலாக பார்க்க போனால் அப்போ தான் வந்து கஷ்டம். ஓகே. அப்போ தான் கஷ்டம். ஒரு டிசிப்ளின், ஒரு டெடிகேஷன் அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இதான் ஸ்டூடியோ அப்படின்னீங்கன்னா முன்னாடி இருந்தது லூப் சிஸ்டம். யூ கேனாட் கட் இன் பிட்வீன். ஸோ ப்ளே பண்ணியாச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களால் இது கட் பண்ண முடியாது. ஸோ 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் 10 ஆர்டிஸ்ட்டும் அங்கே இருப்பாங்க. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் பேசுவாங்க. யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணால் திருப்பி ரைட் ஃப்ரம் த பிகினிங் இட் வில் ஸ்டார்ட். ஸோ நம்ம எவ்வளோ கான்ஷியஸாக இருப்போம், எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்போம், எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவோம், எவ்வளோ டிசிப்ளின்டாக இருப்போம் இல்லையா? ஒரு பயம் இருக்கும், நம்ம பண்ணுற வேலை மேலே ஒரு பயம் இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, ஜாலியாக போகலாம். ஹீரோக்கு பேசுகிற ஒருத்தர் வந்து அவங்க ஃபீஸபிள் டைமில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் சீக்வன்ஸையும் இப்போ ஒரு 4-5 லைன் ஒட்டுக்க இருக்குது, அட் ஸ்ட்ரெச் இருக்குன்னா அது அப்படி இல்லை, நாங்கள் கட் பண்ணி கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை டைரக்டர் சாருக்கு வந்து இப்போ ஒரு 3 லைன் நாங்கள் பேசியிருக்கோம்னா ஒரு லைனோட எமோஷன் நல்லாயிருக்கு, மீதி 2 லைன் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலான்னா அதை மட்டும் துண்டாக கட் பண்ணி அது மட்டும் அந்த எமோஷன் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணலாம். ஸோ டெக்னாலஜி வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் தான் பண்ணுது. பட் பழைய சிஸ்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது கிரேட்டஸ்ட்டு. அது வந்து ஒரு பயம் இருக்கும், நம்ம அதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். இங்கே ஃபோனெல்லாம் பார்க்காம இல்லை, ஃபோனெல்லாம் இங்கே அப்போ கிடையாது, அது வேறு விஷயம். பட் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஃபோன்ஸ். அவங்க ஹேண்ட்ஸில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இப்போ. அப்போ அது கிடையாது. அப்போ வெறும் ஃபோக்கஸ் நம்ம ஒர்க்கில் மட்டும் இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போது வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு கூட சந்தர்ப்பம் நிறைய கிடச்சிருக்கும். கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆனது மேபி சித்தாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் நிறைய பேசும்போதுமே அது சொல்லியிருக்கீங்க. சித்தா வாஸ் டோட்டலி அண்ட் எமோஷனல் ரைட். ஏன்னு தெரில, உங்களுக்கு வர படங்கள், நான் சொல்கிற படங்கள் எல்லாமே எமோஷனல் ரைடாகவே இருக்குது. ஐ திங்க் பீப்புள் லவ்ஸ் டு கிவ் யூ த எமோஷனல் ரைடுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பரோட்டா இஸ் த ஒன்லி திங் தட் வாஸ் அவுட் ஆஃப் ஃபன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாத்துலேயும் ஒரு எமோஷனல் ரைடாக இருந்திருக்கு. எதனால் ஒரு எமோஷனல் ரைட் எனக்கு தெரியல. பட் எனக்கு ஐ லவ் டூயிங் இட். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வருது, அந்த பொண்ணை வந்து பயங்கர வெயிட்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அப்படின்னு ரெடி ஆகிடுவேன். ஸோ எனக்கு ஐ லவ் டூயிங் இட். சித்தா, டிஎன்ஏ, அப்புறம் சப்தா சாகராதாச்சேயல்லோ எல்லாம் ஒரே இயர்ஸ் ஆக்சுவலி. ஆமாம், சப்தா சாகராதாச்சேயல்லோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகே. ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி சாட்டிஸ்ஃபைட். சார் என்ன வேணும் இதுக்கு மேலே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக. அண்ட் வந்து சித்தா அது நான் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் அது ஐ வென்ட் டு த எமோஷனல் ரைட்ஸ். அந்த படம் உங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயமா என்ன இருந்தது? சித்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனாக அவ்வளோ கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு அதான் சொல்கிறேன். ஒரு படமும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படமும் ஒரு மைல் ஸ்டோன் தான் சொல்லுவேன். ஒரு படம் பேசும்போது இது நம்ம பேசுவோமா, இது முடியுமா அப்படின்னு தோணும் ஆரம்பிக்கும்போது. பட் அதை முடிச்ச அப்புறமா பேசிட்டோம் சூப்பர்ல அப்படின்னு. ஸோ அந்த அந்த இப்படி நம்மளே நான் யூஸ்வலாக எனக்கு ஐ யூஸ்வலி டூ தட். ஒரு சீன் நல்லா வந்துருச்சு, ஒரு இது நல்லா வந்துருச்சுன்னா சூப்பர்ப்பா அப்படின்னு நானே தட்டிப்பேன். we have to do that நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. நம்ம எதுக்கு நம்ம மற்றவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணணும்ல. அதனால தான் சொல்கிறேனே, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதையும் வந்து ஒன்று கற்றுக்க நம்ம ஓப்பனாக இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறப்போ நம்மளுக்கு தெரியாதா, இத்தனை நாள் இருந்துட்டோம், நம்மளுக்கு தெரியாத விஷயமா அடுத்தவங்க சொல்லித்தர போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம மைண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளால் க்ரோ ஆக முடியாது, அப்டேட் ஆகிக்க முடியாது. பட் அது இப்போது நிறைய பேர் வந்துட்டு அது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலி பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் மீ, எனக்கு பட் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் என்ன பண்ண சொல்லுங்கள், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், வெயிட் பண்ணணும், பேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. எல்லாருமே உங்களுக்கு அந்த அழுகிற சீக்வன்ஸ் டாக்ட் அபவுட் இட் அ லாட், அது பின்னாடி இருந்த வழியாக இருக்கட்டும், அதனால உங்கள் த்ரோட்டில் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு சீன் என்னையை ரொம்ப இம்பேக்ட் பண்ணது சித்தார்த்தாவோட அவங்களுடைய கான்வர்சேஷன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே. அவனை என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கப்புறமா ஒரு அது சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வலி இருக்கும். ஆனால் அந்த வலியை காட்டாமல் அது ஒரு சட்டில்னஸில் சொல்லணும்.
வாட்ஸ் த ஒர்க் பிஹைண்ட் இட்? அதுதான் சொல்கிறேனே, ஒரு சீன் பேசுறதுக்கு முன்னாடி அந்த சீனை பார்த்துருவோம். கிளைமேக்ஸ் வந்துடுச்சு, படம் முடிக்க போகிறோம், எக்ஸைட்மெண்ட் வேறு. ஸோ எல்லாருமே சொன்னாங்க இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அருண் சரும் சரி, சவுண்ட் டிசைனர் வினோதும் சரி, சவுண்ட் இன்ஜினியர் காட்வினும் சரி, எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. ஸோ இது வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகி வந்திருக்கு. அவங்க ஒரு நம்பிக்கை தானே பிரணேஷ், இது இவங்களை பேசினா நல்லா வரும் அப்படின்னு. ஏன்னா வாய்ஸ் டெஸ்ட் அப்போ நாங்கள் ஒரு சீனில் ஒரு 2-3 இதுதான் பேசுவோம், டயலாக்ஸ் தான் பேசுவோம் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு. வாய்ஸ் டெஸ்ட் ஓகே ஆனப்புறமா அந்த மொத்தமே அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் அவங்க தான் பண்ண முடியும். நாமளே எல்லாமே நாங்கள் தான், நான் இது வந்து அது விஷயமே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி இது டீம் ஒர்க் தான். ஸோ அந்த பர்டிகுலர் சீன் வந்து ரொம்ப இன்டென்ஸான சீன். அருண் சார் சொல்லிட்டாரு, இது வந்து வேற மாதிரியாக இருக்கும். யூனோ இது வந்து சாவடி ஒருத்தர் கிட்டத்தட்ட கொல்ற மாதிரி வித்தவுட் எனி வெப்பன் இல்லை. அதனால அந்த இன்டென்சிட்டி வேணும் கீர்த்தி வாய்ஸில். அது ஆல்ரெடி எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நிமிஷா கையிடுறான் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. அவன் என்ன, நான் என்ன ஆனேன், அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அவனை போய் விட்டுறன்றல, விட்றா கையை அப்படின்ட்டு போவாங்க. ஸோ அந்த எமோஷன் எல்லாமே சுற்றி அங்கே தான். எமோஷனை வந்து நம்ம அந்த பிளேஸில் இருந்து நாமளே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்காம அது வராது. ஆனால் அது அந்த இடத்துல அதான் சொன்ன மாதிரி ஒரு கத்தல் இருக்காது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த கோபம், அழுத்தம் இருக்கும். கத்தி சவுண்டு போட்டு தான் ஒருத்தரை வந்து இது பண்ணணும் இல்லை, அந்த ஒரு மொமெண்ட்டில் அதான் சொல்லலை, இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக் சினிமா, இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட் இருக்கும். ஸோ வாட் மேக்ஸ் யூ ரன் த்ரூ இட்? இன்னும் நான் ஓடுவேன், இன்னும் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இன்னும் என்ன பண்ணதுக்காக ஓடுறேன், என்னவா இருக்குது? More kind of experimental movies, characters with huge emotion and depth. நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ். எனக்கு வந்து 3ஆம் பேர் ஸ்ரீதேவி மேமோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குது. ரொம்ப க்யூட்டாக, அதில் எமோஷனும் இருக்கும். ஆமாம், நீ ஏன் விட்டுட்டு போட அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும் நிறைய அப்படின்னு சொல்லி ஆசை. நைஸ். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்கள் உள்ளே வந்து ஜர்னியாகவும் சரி, இப்போ பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சரி, வாட் மேட் யூ அன் இம்பாக்ட்டுங்கிறதும் சரி, இந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான இன்டர்வியூவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர். தேங்க்யூ ஸோ மச் பிரணீஷ். தேங்க்யூ ஸோ மச். டேக் ஒன்.